அனைவருக்கும் வணக்கம். ஆம், நலன் விசாரித்தல். இன்றைய தலைப்பு நான் வச்சிருக்கிறது நலன் விசாரித்தல். நலன் விசாரித்தல் என்பது ஒரு சம்பிரதாயம் மட்டுமல்ல, ஒருவரின் மீது உள்ள அக்கறை, மரியாதை, ஒரு சமூக பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயரிய பண்பாக கருதப்படுகிறது. அக்கறை கொள்ளுதல்னு சொல்லும்போது, அடிப்படையில் தாங்கள் ஒருவரிடம் தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது, உண்மையிலேயே அவர் நலன் மீது தாங்கள் அக்கறை கொண்டுள்ளீர்கள் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. அதுபோன்றுதான் மதிப்பு மற்றும் மரியாதை கொடுத்தல். அதாவது ஒரு பெரியவர்களிடமோ அல்லது ஒரு புதிய நபரிடமோ தாங்கள் நலமா என்று விசாரிக்கும் பொழுது அந்த சபையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மரியாதையாகவே கருதப்படுகின்றது. அதே மாதிரி ஒரு சமூக அங்கீகாரம். அதாவது அந்த நபர் அந்த சூழலில் தாங்களுக்கு முக்கியமானவர் என்று. இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம இப்போ ஒரு பெரிய ஒரு சபையில் நம்ம ஒரு ஆள்கிட்ட தாங்கள் நலமா என்று விசாரிக்கும்போது அங்கே கூடியிருக்கவங்க எல்லாருக்கும் முன்னிலையிலும் இந்த நபர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை, ஒரு சமூக அங்கீகாரத்தை இந்த நலன் விசாரிப்பு இந்த நலம் விசாரித்தல் இன்னும் ஒரு உறவு பாலத்தை மேம்படுத்துகிறது. அதாவது எப்படின்னா, எந்த ஒரு உரையாடலை தொடங்கும் முன்பு நலம் விசாரித்தல் உரையாடலினுடைய முதல் படியாக கருதப்படுகின்றது. அந்த உரையாடலினுடைய தொடக்கம் மேலும் உரையாடலை மேம்படுத்துவதற்கு ஒரு வழியை திறந்துவிடக்கூடிய ஒரு சாவியாக இந்த நலம் விசாரித்தல் என்ற ஒற்றை சொல் அமைந்துள்ளது. அதே போன்றுதான் உறவுகளிடையான ஒரு அந்யோன்யத்தை கூட்டக்கூடியது. நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை நாம் எப்பொழுதெல்லாம் காண்கின்றோமோ அல்லது தொலைதூரத்தில் இருப்பவர்களை தொடர்ந்து தாம் நலம் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நமக்கும் இடையான ஒரு உறவுனுடைய ஒரு அந்யோன்யத்தை மேன்மேலும் வலுப்படுத்துவதாக தமிழர்களுடைய பண்பாட்டில் நலம் விசாரித்தல் என்பது ஒரு பெரிய ஒரு பங்காகவே கருதப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு இடங்களில் விருந்தினர்களை உபசரித்து நலன் விசாரித்தல், குடும்ப உறுப்பினர்களை காணும் பொழுது தாங்கள் குடும்ப நலன் விசாரித்தல், அவர்களுடைய தனிப்பட்ட முறையான நலன் விசாரித்தல், இது தமிழர்களுடைய பண்பாட்டில் மிக முக்கியமான கடமையாகவும் ஒரு பண்பாகவும் கருதப்படுகின்றது. அதே மாதிரி இந்த நலன் விசாரித்தல் உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது, ஒரு மனிதன் ஒரு சிரமப்பட்டு ஒரு கஷ்டமான காலத்தில் மருத்துவ ரீதியாக உடல்நலம் குன்றி இருக்கக்கூடிய காலங்களில் அவரை நாம் நேரில் சென்று நலம் விசாரிக்கும் பொழுது அந்த நபர் தான் தனியாக இல்லை என்ற ஒரு மன ரீதியான ஒரு உளவியல் ரீதியான ஒரு அன்பை, பாசத்தை மேலும் வெளிப்படுத்துகின்றது. உறவிலும் மேலும் அந்த ஒரு சிறு நலன் விசாரிக்கும் அந்த பண்பு உறவை மேலும் வளப்படுத்துகின்றது. அந்த தனிமைப்பட்டிருக்கும் மனிதருக்கு மேலும் ஒரு ஒரு பலத்தை கொடுக்கின்றது. ஆகவே அன்பு நண்பர்களே, உறவினர்களே, என்னுடைய இதை கண்டு கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள், யாரை கண்டாலும் நலம் விசாரித்தல் என்பது ஒரு சிறிய ஒரு பண்பு தான். ஆனால் அதன் மூலம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய மதிப்பும் பெருமை அடைகின்றது. இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறு வயதினர்களுக்கு அந்த பண்பு மிக குறைவாகவே காணப்படுகின்றது. அதற்காக அவர்களை குறை கூறவில்லை. அந்த பண்பை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய வார்த்தை, யாரை கண்டாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மட்டும் போதுங்க. அதுவே உங்களை உங்களுடைய தனித்தன்மையை இன்னும் மேலும் கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இதை முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.